எடுக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். ஸோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய எனக்கு அறிவுக்கு எட்டிய வரை நான் நியூட்ரிசார்ஜ்ல எல்லா ப்ராடக்ட்டும் பெஸ்ட் தான். இன்னைக்கு 22க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்கள் இருந்தாலும் எல்லா ப்ராடக்ட்டும் பெஸ்ட்னு சொல்லலாம். அதுலயும் மிகச்சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். ஏன் இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இந்த அளவுக்கு சிறப்பா இருக்குது அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆரம்ப காலகட்டம் குழந்தை பருவம் தான். அதை தாண்டி தான் நம்ம வந்து பெரியவங்களா மாறுறோம். அப்போ அந்த குழந்தைகளுடைய ஆரம்ப காலகட்டம் ஆரோக்கியமாகவும் அஸ்திவாரம் வந்து ஒரு உறுதிப்பட்ட ஒரு தன்மையில இருந்தா மட்டும்தான் வருங்காலத்துல மிகப்பெரிய தலைவர்களாகவும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் ஒரு நல்ல நல்ல லீடர்ஸா வருவதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். அது எப்படி? அவங்களுடைய ஆரோக்கிய சூழ்நிலையை பொறுத்து தான் உருவாகும். அப்போ எந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்கும். அப்போ நம்முடைய நியூட்ரிசார்ஜ் ஏன் அந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, அது டிசைன் செய்யப்பட்ட விதம், அதாவது வடிவமைக்கப்பட்ட விதத்தை பொறுத்து நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் வந்து பெஸ்ட். எப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய ஆர்சிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து மற்ற கம்பெனில இருக்கிற பொருளை விட ஒரு சிறந்த பொருளா அமையறதுக்கு காரணம் என்ன? அது வந்து தயாரிக்கப்பட்ட விதம். மற்ற பொருட்கள் வந்து இது எந்த அளவுக்கு வந்து வித்தியாசமானது, எந்த மாதிரி விஷயங்களை வந்து இதுல கொடுத்திருக்காங்க, அதாவது மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் தான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு பொருளை தேடி பார்த்தாலும் கிடைக்காத அளவுக்கு இதுல வந்து நிறைய ஊட்டச்சத்து விஷயங்களை வந்து சேர்த்திருக்காங்கன்னா அது சாதாரணம் கிடையாது. 49 வகையான வைட்டல் நியூட்ரியன்ஸ் வந்து நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை அது வளரும் காலத்துல இருந்து ஒரு டீனேஜ் பருவத்தை அடையும் அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை எடுத்துக்கொள்வதனால் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை திறன் வந்து அதிகரிக்கும். நாம இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகளை பாக்குறோம். எத்தனை குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறாங்க. 3 வயசுல 4 வயசுல கண்ணாடி போடுற குழந்தைகள். அப்ப அந்த கண் குறைபாடு எப்படி வருது? அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய சரியான ஊட்டச்சத்து அவங்களுக்கு இல்லை. எத்தனை குழந்தைகள் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஆரோக்கியம் இல்லாம எந்தவித ஒரு வேலையும் செய்யாம ஸ்கூல்ல சரியான கவனம் இல்லாம ஒடிஞ்சு போய் வர நிறைய குழந்தைகளை நம்ம பாக்குறோம். மறதியான குழந்தைகளை பாக்குறோம். ரொம்ப உடல் பருமன் அதிகமான குழந்தைகளை பாக்குறோம். இது எல்லாம் என்னன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் ஒரு நிலையான ஒரு இது. மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தனியா இது பண்றதுக்குன்னே ஒரு செஷன் வச்சிருக்காங்க. அவங்களை எப்படி வளர்க்கறது, என்ன மாதிரி உணவு சத்தை கொடுக்கறது, என்ன மாதிரி நியூட்ரிஷனை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம நாட்டுல நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம வந்து வெளி மார்க்கெட்ல விளம்பரத்தை பார்த்து தான் நம்ம பொருட்களை வாங்கி கொடுக்குறோமே தவிர உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமான பொருளை கொடுக்குறோங்கிறத நம்ம வந்து நினைச்சு கூட பாக்குறது இல்லை. விளம்பரம் கொடுத்தா அந்த விளம்பரத்தை கொடுக்கறது சரியா இருக்கும், இதுதான் உண்மைங்கிற ஒரு விஷயத்த நம்பிக்கையோட நம்பகத்தன்மையோடய போய் வாங்குறாங்க. இரண்டாவது, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற பொருள் ரொம்ப வந்து சீப்பான இருக்கிற பொருளா பாருங்க. விலை கம்மியா இருந்தா அந்த பொருளை குழந்தை கொடுத்தா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. விலை கம்மியா இருக்கிற பொருள்ல அப்போ ஒரு கம்பெனி மேனுபேக்சரிங் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது வந்து உண்மையிலேயே அதுல நம்பகத்தன்மையான பொருட்கள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அதுதான் உண்மை. மார்க்கெட்ல இன்னைக்கு நம்ம வாங்குற பல குழந்தைகளோட ஊட்டச்சத்து பொருட்கள்ல 30 முதல் 70% சர்க்கரை தான் சேர்த்துருக்காங்க, சுகர் தான் இருக்குது. அப்போ இந்த சுகர் தான் மக்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறோமே தவிர அதுல சரியான ஊட்டச்சத்து அவங்க போட்டிருக்கபடி கொடுக்குறாங்களான்னா கிடையாது. அப்ப நம்முடைய நியூட்ரிசார்ஜ் அப்ப எந்த அளவுக்கு மாறுபட்டதுன்னா நம்முடைய நியூட்ரிசார்ஜ் 0% சுகர் அதுல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மேன்மை தன்மையோட நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் மட்டுமே வந்து மெயினான ஒரு விஷயமா முதன்மை பொருளா நினைச்சு அதை பண்ணிருக்காங்கன்னா அப்ப நியூட்ரிசார்ஜ் வந்து எந்த அளவுக்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம்னு நம்ம நினைச்சுக்கணும். அப்ப அந்த கிட்ஸ் நமக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஆர்சிஎம் இதுல இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் ஆர்சிஎம் நம்மளை சுற்றி இருக்கிற நம்முடைய உறவுகள், நம்முடைய சுத்தி இருக்கிற நம்முடைய நண்பர்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் இந்த அளவுக்கு நான் இதை கடமை சொல்றேன்னா அதுல இருக்கிற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நியூட்ரிசார்ஜ் எந்த அளவுக்கு தனித்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்கிரீன் ஷேர் மூலமா நான் வந்து நம்முடைய நியூட்ரிசார்ஜை வந்து விளக்கலாம் நான் விளக்க போறேன். ஸோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல வந்து என்ன மாதிரி பொருட்கள் வந்து அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ முதலாவதா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு WHO நிறுவனம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் எடுக்கிறாங்க. என்னன்னா இந்தியாவில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் 60%, அதாவது 69% மேல வந்து
இறக்குறாங்க. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன், அதாவது சரியான ஊட்டச்சத்து இல்லாத ஒரு காரணத்தினாலதான் அவங்க வந்து இறக்க நேரிடுதுன்னு. அப்ப எந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நாட்டுல ஒரு குழந்தைக்கு, ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு ஒரு முக்கியமான கட்டத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர்களா மாறக்கூடிய ஒரு குழந்தைகளோட ஆரம்ப காலகட்டமே ஒரு கேள்விக்குறியா நம்ம நாட்டுல இருக்குது அப்படின்னா, போதிய உணவு அவங்களுக்கு கிடைக்கல, ஊட்டச்சத்து கிடைக்கிறதுங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த மால் நியூட்ரிஷன் எதனால வருது? கிடைக்கிற சாப்பாட்டுல உண்மையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குதா அப்படின்னா கிடையாது. குழந்தைகளுக்கு நாம் கொடுக்குற, இன்னைக்கு வாங்கி கொடுக்குற பல பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல கடலை மிட்டாயும் இல்ல எள்ளு மிட்டாயும் வாங்கி கொடுத்த பெற்றோர்கள் இன்னைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க. கெமிக்கல் நிறைந்த, பூச்சி மருந்து அடிச்ச, அடிட்டிவ்ஸ் போட்ட, பிரிசர்வேட்டிவ் கலந்த கெமிக்கல் பொருட்களை தான் குழந்தைகளுடைய விளம்பரங்கள் ஒவ்வொன்றும், ஒரு ஐஸ்கிரீமா இருக்கட்டும், ஒரு மிட்டாயா இருக்கட்டும், விளம்பரங்கள் ஒவ்வொன்றும் நம் கண்ணை கவர்வனவா இருக்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை கவரும்படி இல்லை. அப்ப கண்ணை கவர்றது, நாக்கை கவர்ற விஷயமா இருக்கிறதுனால குழந்தைங்க அதை தேடி போறாங்க. ஒரு மளிகை கடைக்கு போனாலும், ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் குழந்தை கண்ணில் படுற மாதிரி தான் அந்த பொருட்களை வைக்கிறாங்க. குழந்தைகள் அதுதான் சாப்பிடுது. இதனால குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள், ஆரோக்கியத்தன்மை வந்து கெடுது, பல நோய்கள் குழந்தைகளுக்கு வருது. அப்போ இந்த WHO நிறுவனம் என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி இன்னைய காலகட்டத்துல குழந்தைகளோட ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரிப்பட்ட மால் நியூட்ரிஷன்ல இருக்கனால உடல் பருமன், வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாம இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு முக்கியமான விஷயம் நாம சொல்ற இந்த மால் நியூட்ரிஷன். இந்த மால் நியூட்ரிஷன் வந்து சரி பண்றதுக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ்ல கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். இது 2 பிளேவர்ல வருது. ஒன்னு சாக்லேட், ஒன்னு மேங்கோ பிளேவர்ல வருது. சாக்லேட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ, அதாவது ஒரிஜினல் கொக்கோல இருந்து எடுத்து அதை நமக்கு கொடுக்குறாங்க. சோ மேங்கோ பாத்தீங்கன்னா அல்போன்சா மேங்கோவோட அந்த எசன்ஸ் எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. சோ எல்லாமே நேச்சுரல் இன்கிரிடியன்ஸா இருக்கிறதுனால இது நம்ம குழந்தைகளுக்கு வந்து உண்மையிலே நல்ல ஒரு சுவையான ஒரு பொருளா அமையுது. சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ல இருக்கிற 49 வைட்டல் நியூட்ரியன்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 49 வைட்டல் நியூட்ரியன்ஸை நான் 8 பகுதியா பிரிச்சிருக்கேன். அதுல என்னெல்லாம் மெயிலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் DHA அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ல முக்கியமான ஒரு பொருள் வந்து இந்த DHA, டோஹோஹெக்ஸானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா இருக்குது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து என்னன்னு அடுத்தடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு விளக்குறேன். சோ மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. இதையும் நான் அடுத்தது நான் விளக்குறேன். சோ அடுத்தது புரோட்டீன், புரத பொருள். ஆரம்ப காலகட்டத்துல எந்த ஒரு மனிதனுக்கும், எந்த ஒரு குழந்தை பருவத்தில இருந்து வயதான பருவம் அடையிற வரைக்கும் அவங்களுக்கு முக்கியமா உடம்புல அதிகமா செய்ய வேண்டிய பொருள் இந்த புரதம். அது என்ன மாதிரி புரதம் நம்ம இதுல இருக்குன்னு அடுத்ததுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 10 வகையான மூலிகை, 10 பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு சந்தையில எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் நம்முடைய நியூட்ரிசார்ஜ்ல இருக்குது. அதுவும் அற்புதமான ஒரு கலவையோட கொடுத்துருக்காங்கிறது நம்ம இத சிறப்பா ஒரு அம்சம் இதுல. அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு அதை கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது தாது உப்புகளும் விட்டமின்களும் சேர்ந்து செறிவூட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். சரி, இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் என்ன மாதிரி இதுல நமக்கு பண்றாங்க அப்படின்னா, கிளினிக்கலி ப்ரூவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, அதாவது கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொன்னா நம்ம மருத்துவர்கள் கூட சொன்னா கூட அவங்க அக்செப்ட் பண்ற அளவுக்கு அதை வந்து ஏத்துப்பாங்க. ஏன்னா இந்த கிளினிக்கலி ப்ரூவன்ங்கிறது வந்து சும்மா பண்ணல. ஏதாவது ஒரு மருந்தோ ஏதோ ஒரு பொருளை தயாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆராய்ச்சி கூடத்துல எலி இந்த மாதிரி சில சின்ன விலங்குகளுக்கு கொடுத்து பார்த்து அதுல சோதனை ஓட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க. அப்போ இந்த எலிக்கு கொடுத்து அது நல்ல நிலைமையில இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனிதர்களுக்கு கொண்டு போவாங்க. மனிதர்களுக்கு கொண்டு போகும்போது அதுக்கு ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு. இத்தனை மனிதர்களுக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி காலகட்டத்துல கொடுக்கலாம், இந்த மாதிரி சீதோஷ நிலையில கொடுக்கலாம், இந்த மாதிரி இடத்துல வச்சு கொடுக்கலாம், வெப்பநிலை அதிகமான இடத்துல வச்சு கொடுக்கலாம், இல்ல குளிர்கால பிரதேச அங்க கொடுக்கலாம். ஒரு மனிதருக்கு தெரியாமல் இன்னொரு மனிதருக்கு தெரிந்து கொடுக்கலாம், இல்ல 2 மனிதர்களுக்கு தெரியாமலே இது என்ன பொருள் கொடுத்து அது மூலமா கிடைக்கிற ஒரு ரிசல்ட்டை வச்சுதான் இது வந்து இந்த அளவுக்கு விளைவுகளை கொடுக்கும் ஒரு நல்ல பொருளா நமக்கு தீர்மானிச்சுதான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால கிளினிக்கலி ப்ரூவன் வந்து நம்முடைய வேற எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கொடுக்காத ஒரு விஷயம் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா நம்ம தெரிஞ்ச DHA, டோகோஹெக்ஸானிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை சரி பண்றதில் ஒரு முக்கிய பங்கு. இந்த DHA என்ன அப்படின்னா, தாயின் கருவறையிலிருந்து குழந்தை 2 வயது ஆகும் வரைக்கும்
கிட்டத்தட்ட 90% குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. அதாவது தாய் சாப்பிடும் உணவிலிருந்தும் அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் இந்த 90% DHA குழந்தைகளுக்கு கிடைக்குது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய தாய்மார்கள் இருந்து இந்த குழந்தைகளுக்கு சரிவர கிடைக்குதா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த 2 வயது முதல் 14 வயது வரை அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மூளை செயல்பாடு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிப்பா நிறைய குழந்தைகள நம்ம பார்த்திருப்போம். எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா என்னுடைய குழந்தை, என்னுடைய பையன், என்னுடைய பாப்பா வந்து ஒழுங்கா காய்கறிகளை சாப்பிட மாட்டேங்கிறா, எந்த பொருளை வேணாலும் ஓரமா தள்ளி வச்சிடுறா அப்படிங்கிற மாதிரி நிறைய குறைபாடுகள் வந்து பெற்றோர்ல இருந்து வருது. என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது, அதோடைய சுவை பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி குழந்தைகள் அந்த பொருட்களை தவிர்க்க 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 என்ன ஆகுது, அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு உருவாது. இதனால்தான் குழந்தை பருவத்திலேயே வந்து கண்ணாடி போட வேண்டிய ஒரு காலகட்டம். அதுவும் இன்றைய காலகட்டத்துல நிறைய குழந்தைகள் கண்ணாடி போடும் ஒரு கட்டாயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? எல்லா குழந்தைகளோட கையிலயும் செல்போன் இருக்குது. அதுல இருக்கும் ஒளிக்கதிர்கள் எல்லாமே கண்ணுல படுறதுனால கண் பார்வை அதிகமா வந்து பாதிக்கப்படுது. கம்ப்யூட்டர்ல இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த குறைபாடு வராமல் நாம சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறது. நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் DHA நிறைய இருக்கிற நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை கண்டிப்பா கொடுத்தாகும். இது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமா, அதாவது நம்முடைய குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு அறிவுபூர்வமா செயல்படுறதுக்கு, பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆற்றலுடையவரா மாறுறதுக்கு இந்த DHA பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அவங்களுடைய IQ லெவலை இம்ப்ரூவ் பண்ணல நல்ல ஒரு பொருளா இருக்குது. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி கண் குறைபாடை சரி பண்றதுல இந்த DHA ஒரு செயலாற்றுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை நம்ம அடிக்கடி பாக்குறோம், காலநிலை மாற்றத்தினால அடிக்கடி சீதோஷ நிலை மாறும்போது சளி, அலர்ஜி, ஜுரம் இந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைகளுக்கு அடிக்கடி வருது. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல நாம என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட தான் மருத்துவர்கிட்ட போய் அழைச்சிட்டு போய் மருத்துவர் என்ன பண்றாரு, அவர் ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ, அதுவும் அவர் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது இல்ல, நிறைய மருத்துவர்களை நாம தான் பெற்றோர்களை தான் கட்டாயப்படுத்துறோம். கட்டாயப்படுத்தி ஆன்டிபயோட்டிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மருத்துவர் வேற வழி இல்லாம அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. அப்போ பெற்றோர்கள் ஒரு அறியாமையில தள்ளப்படுறதுக்கு ஒரு நிலைமையில போறாங்க. இது இல்லாம நிறைய மருந்துகள் குழந்தைகள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போறது இல்லாம அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க. அதனாலதான் இந்த அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இது வராம இருக்கிறதுக்கு இந்த DHA உண்மையிலே நல்ல உதவுற ஒரு முக்கியமான பொருள். கடைசியா பாத்தீங்கன்னா ADHD, அதாவது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும், பட் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் செலுத்தாம இருக்கும். பள்ளியில ஒரு விஷயத்தை எடுக்கும் போது அதுல கவனம் செலுத்தாம நாட்டம் வேற எங்கேயும் இருக்கும். சோ இந்த மாதிரி அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்தின் மேலே கவனம் இருப்பலாமல் குழந்தை ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்டாயத்துக்கு போகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு உருவாயிட்டு இருக்கு. அது வராம இருக்கிறதுக்கு நம்முடைய DHA ஒரு சிறந்த ஒரு ஊட்டச்சத்து பொருளா இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. சோ அது இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் குறைபாடுகள் குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்ததா நம்ம விஷயம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது குட் கட் பாக்டீரியா, அதாவது நம்முடைய உடல் இருக்கிற பல லட்ச கோடி நுண்ணுயிர்களால் வந்து சேர்ந்ததுதான் நம்முடைய உடல். நாம பாக்குறோம் நம்ம உடல்ல நிறைய, நம்முடைய உடல் உருவாக்கப்பட்டதே பல லட்சம் கோடி செல்களால. அந்த செல்களை விட அதிகமா எண்ணிக்கை இருக்கிறது நம்முடைய உடம்புல நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் பாக்டீரியா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், இல்ல ஈஸ்டா இருக்கலாம், இல்ல பூஞ்சை, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா நம்ம உடலுக்கு உள்ளேயும் வெளியும் பல லட்சம் கோடி நுண்ணுயிர்கள் இருக்கு. இந்த நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு உடம்புல செரிமானமும் சரியான மலச்சிக்கல் பிரச்சனைகள் வராம அதை சரி பண்றது முக்கியமான பங்கு இவைகளுக்கு இருக்குது. அப்படி ஒரு நல்ல பாக்டீரியாஸ் நம்ம உடம்புல இருந்ததுன்னா அந்த மனிதனுடைய செரிமானம் சிறப்பாக இருக்கும், அவருடைய அறிவுத்திறன் நன்றாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி மூலமா தெரியப்பட்ட பல விஷயங்கள். அப்போ இந்த லாக்டோபாசிலஸ் பைபோடி பாக்டீரியம் இந்த மாதிரி நிறைய பாக்டீரியாஸ் நம்ம உடம்புல என்ன பண்ணுது, எப்படியுமே பாத்தீங்கன்னா ஒரு பருவ வயதுக்கு மேல இருக்கிற ஆடவர்களுக்கோ இல்ல மகளிருக்கோ பாத்தீங்கன்னா உடம்புல இந்த பாக்டீரியாஸ் அதிகமா இருக்கும். ஆனா குழந்தைகளுக்கு இதோட எண்ணிக்கை எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அப்படி குறைவா இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா
கெட்ட பாக்டீரியாக்களோ இல்ல மற்ற நுண்ணுயிரிகளோ அதிகமாகி உடல் நோய்வாய்ப்படுகிறது, அடிக்கடி வந்து வயிற்றுப்போக்கு உண்டாகிறது, இந்த இல்ல நோய் ஜுரம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடம்புல நடக்கும். அப்போ நாம இதை அதிகமா கொடுக்கும்போது, கிட்ஸ் மூலமா கொடுக்கும்போது இந்த பாக்டீரியாக்கள் அதிகரித்து அவங்க நோய்வாய்ப்படாம அவங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அவங்களுடைய அறிவுத்திறன் அதிகமாகும், அவங்களுடைய செரிமானம் தன்மை அதிகமாகும், அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கும். ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி நல்ல ஒரு நிலையில இருக்குங்கிறதா நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாம என்ன பண்றோம், குழந்தைகளுக்கு நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த பாக்டீரியாவை நல்ல போல செயல்பட வைக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், அதுக்கு மாறாக குழந்தைகள் விளம்பரத்தை பார்த்து இல்ல நம்முடைய பெற்றோர்கள் விளம்பரத்தை பார்த்து குழந்தை ஆசைப்பட்டு கேக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் ஃபுட் கலரிங் சேர்க்கப்பட்ட ஐஸ்கிரீம், மிட்டாய், இந்த மாதிரி பல பொருட்களை வாங்கும் போது வயிற்றில் உள்ள இந்த பாக்டீரியாக்கள் அழிந்து போகின்றது. அது மட்டுமா கொடுக்குறோம், கொஞ்சம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை கொடுக்குறாங்க. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் ஸ்டோர்ல கேட்ட உடனே ஆன்டிபயோட்டிக் மாத்திரை கொடுக்கறது இந்தியா மட்டும்தான் இருக்கும். மேலை நாட்கள்ல நாட்டுல எங்க போனாலும் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை கொடுக்கவே மாட்டாங்க, டாக்டரோட பிரெஸ்கிரிப்ஷனுக்காக கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டீங்கன்னா, மருத்துவ கடையில போய் கேட்டீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் அப்படின்னா, இது கெட்ட பாக்டீரியால அழிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வயிற்றுல இருக்கிற உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாலையும் அழிச்சறதுனால இதையும் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. அது மட்டுமா பண்றோம், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம வீட்டுல வாங்குற எல்லா காய்கறிகளையும் வந்து உண்மையிலே வந்து ஆர்கானிக் காய்கறியா கிடையாது, எல்லாமே பூச்சி மருந்து அடிச்சு வரப்பட்டதுதான். அப்ப எல்லாமே பூச்சி மருந்து அடிக்கப்பட்டு வர இந்த காய்கறி நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அந்த பூச்சி மருந்து நம்ம குழந்தைகளுக்கு வயிற்றுல போயிட்டு அதுவும் அந்த பாக்டீரியாவை அழிச்சு விட்டுருது. அப்போ அந்த குழந்தை கண்டிப்பா நோய்வாய்ப்பட்ட ஒரு குழந்தையாதான் இருக்கும். அதனாலதான் நம்ம மாசம் மாசம் டாக்டர்கிட்ட ஒரு 500 ரூபாய்ல இருந்து 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டே வரோம். அப்போ இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ற இந்த வேலை இது மூலமா மிச்சம் ஆகுது. ஸோ அப்ப குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வர இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனையும் அடிக்கடி இந்த குழந்தைகளுக்கு உருவாகிற நோய்வாய்ப்பட்ட தன்மையும் குறைய 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 உங்களுடைய செலவு மிச்சம், குழந்தைகள் ஆரோக்கியமாக ஆகுறாங்க. சரி, அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நல்ல பாக்டீரியாஸ் ஆரோக்கியமா வளரணும்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும், அந்த இதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஹோலிகோசாக்கரைட்ஸ், FOS அப்படின்னு சொல்றாங்க. இந்த FOS எப்படி அப்படின்னா, நாம நிறைய குளத்திலேயோ இல்ல மீன் பண்ணையில பார்த்துப்போம், ஒரு உணவை தண்ணீர்ல போட்ட உடனே பல மீன்கள் வந்து கொத்து கொத்தா அதை வந்து கடிச்சு தின்னுட்டு போற மாதிரி இந்த ஃப்ரக்டோஹோலிகோசாக்கரைட்ஸ் உள்ள போச்சுன்னா இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் என்ன பண்ணும், அதை அப்படியே சாப்பிட்டு பல்கி பெருக ஆரம்பிக்கும். அப்போ உடம்புல நல்ல ஒரு வளமான பாக்டீரியாஸ் வந்து அமைப்பு உருவாகும். ஸோ இந்த இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான பாக்டீரியாஸ் உடம்புல அதிகமாக ஆரம்பிக்கும். இதை மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் ஒரு விஷயம் சொல்லலாம். நம்முடைய ஃப்ரக்டோஹோலிகோசாக்கரைட்ஸ் இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொருள் இந்த FOS. அது மட்டும் இல்லாம நம்முடைய உடம்புல கால்சியம் அப்சார்ப், குழந்தைகளுக்கு முக்கியமா தேவை என்னது, பால்ல இருந்து கிடைக்கிற கால்சியம். அந்த கால்சியம் அதிகப்படியா உறிஞ்சு தன்மையை இது பண்றது ஊக்குவிக்கிறது இந்த FOS அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு தெரிஞ்சு நம்முடைய கம்பெனி இதை ஆட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புரோட்டீன்ஸ். இதுதான் உடல் கூறு அமைப்புக்கு முக்கியமான ஒரு பொருள். அதுலயும் நம்முடைய கம்பெனி கொடுத்திருக்கிற புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா வே புரோட்டீன் அண்ட் சாய் புரோட்டீன், 2 புரோட்டீன்ஸும் கொடுத்திருக்காங்க. இது வந்து மிகவும் எளிதாக உடம்புல வந்து செரிக்கக்கூடிய புரோட்டீன். அதாவது முதல் தரமான பிடிகாஸ் வேல்யூ 1 இருக்கிற செரிமானம் உடனே ஆகக்கூடிய புரோட்டீன். அதுவும் வந்து அமெரிக்கால இருந்த டூபான்கிற கம்பெனில இருந்து நமக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல இருந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட புரோட்டீன் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். இந்த புரோட்டீன் எந்த அளவுக்கு உடம்புல இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையுடைய ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம், அந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாடு காமிப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. இது அவங்கள மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு போகும். சோ அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 10 பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அதாவது
10 வகையான மூலிகைகளை வந்து இதுல சேர்த்துருக்காங்க. இந்த 10 வகையான மூலிகைகள்ல முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழா நெல்லி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மூலிகை. இதை நம்முடைய நகர்ப்புறங்கள்லயும் பல ஏரியாக்களையும் நம்ம அந்த காலத்துல பார்த்திருக்கோம். இன்னைக்கு அதோட தன்மை என்னன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நாம தான் எந்த ஒரு பிரச்சனைக்கானதாலும் டாக்டர் தானே தேடி போறோம். அதனால இதோட உண்மை தன்மை தெரியாம இருக்கு. மஞ்சள் காமாலையை சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த கீழா நெல்லி அப்படின்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு அதை கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு அவங்களுடைய, அதுவும் இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை சரி பண்றதையும், கல்லீரலை சரி பண்ண, கல்லீரல் இருக்கிற விஷத்தன்மைகளை டாக்ஸின் எடுக்கிறதுலயும் ஒரு சிறந்த அருமருந்து என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த கீழா நெல்லி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீழா நெல்லி மட்டும் இல்லாம அடுத்ததா இருக்கிறது உடம்புல இம்யூனிட்டி பவரை கொடுக்கிற கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சைன்னு சொல்றோம். இன்னைக்கு நிறைய பேர் இதை சாப்பிடுறது இல்ல, விதை இல்லாத திராட்சையை தான் வாங்கி சாப்பிடுறாங்க. அது வந்து ஹைபிரிட், அது உடம்புக்கு எந்த சத்தையும் கொடுக்காது. அப்ப இந்த கருப்பு திராட்சை வந்து ஒரு ஓரமா இருந்தாலும் நம்ம ஆளுங்க விரும்பி அந்த அழகை பார்த்துதான் நம்ம விதையில்லா திராட்சையை வாங்கிட்டு போவோம். அப்ப இந்த கருப்பு திராட்சை உடம்புக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கிற, சுவாச பிரச்சனைகளை சரி பண்ற ஒரு நல்ல ஒரு பொருள் இந்த கருப்பு திராட்சை. அதையும் இதுல நாம சேர்த்திருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப நாள் முன்னாடி நிறைய பேர் கேட்கலனால கூட கடந்த ஒரு 6 மாதமா இந்த விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிக்கோரிஸ்ங்கிற அதிமதுரம். வேற எதுவும் இல்ல, கபசுர குடிநீர்ல இதோட பேர் அடிக்கடி அடிபட்டது. அப்பதான் அதோட பேர் அதிமதுரம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த மதுரம் ஒரு அற்புதமான ஒரு பொருள். செரிமான பிரச்சனைகளுக்கும் சுவாச பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த லிகோரிஸ்ங்கிற அதிமதுரம். அதை வந்து நம்முடைய நியூட்ரிசார்ஜ், அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கிய விஷயத்துல நம்முடைய நியூட்ரிசார்ஜ் வந்து கண்ணும் கருத்துமா இருக்குதுங்களா, இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிலாய், குடிச்சி, சீந்தல் கொடி அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இன்னைக்கு காலகட்டத்துல வைரஸ் அட்டாக்கா இருந்தாலும், நோய் தொற்றா இருந்தாலும், இல்ல பாக்டீரியா நோய் தொற்றா இருந்தாலும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதல ஒரு நல்ல ஒரு மூலிகை இந்த சீந்தல் கொடி. கடந்த ஒரு 2 வாரம் முன்னாடி நம்முடைய ரவி சார், பிஎல்ஹெச்வர், அவரு வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாரு, வைரஸ் அட்டாக்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாரு. அதுல இருந்து அவரு தேறி வந்த முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய கிலாய் துளசிங்கிற அந்த மருந்தை குடிச்சனாலதான் அவரு இன்னைக்கு ஆக்டிவா வந்து இன்னைக்கு பல வேலைகளையும் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னா அப்ப இதோட தன்மையை நமக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு இது இயற்கையாவே கிட்ஸ் மூலமா நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு பலப்படும்னு நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இன்னைக்கு இருக்க 20s கிட்ஸ் சொல்ற இந்த கிட்ஸுக்கு இன்னைக்கு இது தெரியாது ஓமம்னா என்னன்னு. சின்ன 90ஸ்ல இருக்கிற கிட்ஸுக்கு இது கண்டிப்பா தெரியும். இந்த ஓமங்கிறது, ஓம தண்ணி, இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம குடிச்சு வளர்ந்தோம். எந்த ஒரு வயிற்று பிரச்சனையா இருந்தாலும், வயிற்று வலியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த ஓமம். இந்த ஓமம் நம்முடைய குழந்தைகளுக்கு வர வயிற்று பிரச்சனையில, வயிற்றுக்கடுப்பு, வயிற்றுப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா பாத்தீங்கன்னா, எல்லாருடைய வீட்லயும் இன்னைக்கு ஓரளவுக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஞ்சி. இந்த இஞ்சிய சின்ன வயசுல நான்லாம் எப்படின்னா, ஒரு தீபாவளி பண்டிகையோ, ஒரு பொங்கல் பண்டிகையோ, அதிகப்படியான பலகாரம் சாப்பிடும் போது வயிற்று பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்காக இஞ்சி தண்ணி கலந்து குடிப்போம். இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அது வந்து மேம்பட்டிருக்குன்னு தெரியாது. இந்த இஞ்சி அந்த அளவுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு மருந்து, வயிற்று சம்பந்தமான எல்லாத்துக்கும் ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இஞ்சிய அப்போ குழந்தைகளுடைய செரிமானத்தை சரி செய்வதில் ஒரு முக்கிய பங்கு இந்த மூலிகைகள் எல்லாம் வகை. சுவாச சம்பந்தமான பிரச்சனையும், நோய் எதிர்ப்பு சக்தி பிரச்சனையும், செரிமானம், இதுதான் குழந்தைக்கு முக்கியமா தேவை. அதை வந்து கருத்தில் கொண்டு அந்த மூலிகைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து செஞ்சிருக்கிறது தான் இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, குயின் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்ற துளசி, நம்முடைய பாரம்பரிய துளசிங்கிற அருமருந்து இதுல இருக்குது. இதுவும் இந்த சுவாச பிரச்சனைகளையும் செரிமானத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு உகந்த அற்புதமான ஒரு மருந்து துளசி. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகள் எல்லாத்தையும் சேர்த்திருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா, சீமை மிளகாய் சேர்த்திருக்காங்க. வலி நிவாரணி அப்படின்னு சொல்றாங்க இந்த சீமை மிளகாய. அடுத்ததா என்ன பாத்தீங்கன்னா, கற்பூர வள்ளி. இது இன்னைக்கு நிறைய வீட்டுல இருக்கிறது இல்ல. இன்னைக்கு நிறைய வீட்டுல இப்போ வந்து மாடி தோட்டத்துல பண்றாங்க. இந்த கற்பூர வள்ளி ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை.
ஒரு சளி பிரச்சனை வந்துன்னா இந்த கற்பூரவள்ளியோட இலைய 2 எடுத்து சாப்பிட்டாலே அந்த சளி பிரச்சனை சரியா இருக்கு. இதெல்லாம் நேரடியா யாரெல்லாம் அனுபவிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். அந்த கற்பூரவள்ளி சளி பிரச்சனை வராம இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா பாத்தீங்கன்னா லவங்கப்பட்டை ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இதையும் பாத்தீங்கன்னா நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல இருக்குது. செரிமான பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும், உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாவற்றுக்கும் ஒரு 10 வகையான இந்த மூலிகள் எல்லாமே ஒரு சிறப்பான பங்காற்றுறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலவையை வேற எங்கும் நம்மால் பார்க்க முடியாது. அதை நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதனாலதான் நான் வந்து இது அற்புதமான ஒரு விஷயம். நம்முடைய நியூட்ரிசார்ஜ்ல கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பொருள்னு நான் அது மூலமா உங்களுக்கு தெரிவிக்கிற நான் கடமைப்பட்டிருக்கேன். சோ நம்முடைய குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பா போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கிய தன்மை நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இதுல சேர்த்திருக்காங்க. அதுல மித்தியானின் அண்ட் லைசின் 2 பொருள் இருக்கு. இந்த நம்முடைய கல்லீரல் பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு இந்த மெத்தியானிங்கிற இந்த ஆசிட் வந்து ரொம்ப உதவுது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வெளியே கிடைக்கிற கலப்படமான பொருட்களும் பிரிசர்வேட்டிவ் பொருட்களும் உடம்புக்கு ஊறு விளைக்கும் பூச்சி மருந்தும் ரசாயனமும் சேர்த்த பொருட்களை நாம தான் சாப்பிட்டு இருக்கோம். அது எல்லாம் எங்க போய் உட்காருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கல்லீரல் தான். அந்த கல்லீரல் கெட்டு போனா அந்த குழந்தையோட ஆரோக்கியம் மொத்தமாவே நம்முடைய உடலின் மொத்த செயல்பாடையும் ஒரு தன்னகத்தை வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பல வேலைகளை செய்ய உடம்பின் ஒரு தொழிற்கூடன் அப்படின்னு சொல்ற ஒரு லிவர் தான், கல்லீரல் தான். அந்த கல்லீரல் வந்து ஆரோக்கியம் இல்லைனாலே அந்த உடம்போட ஆரோக்கியம் கெட்டு போகும். அப்ப அதை சரி பண்றதுக்கான அந்த அமினோ ஆசிட் மித்தியானின் வச்சிருக்காங்க. உடற்கூறு அமைப்பான அந்த புரோட்டீனை, புரத பொருட்களை சரியான அமைப்பில் வந்து கட்டமைப்புல ஒரு முக்கியமான பங்காற்ற லைசின்ங்கிற பொருளும் இதுல சேர்த்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நுட்பமாக நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல நம்முடைய நிறுவனம் சேர்த்திருக்காங்கிறது வந்து உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். கடைசியாக நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் விட்டமின்ஸ் அண்ட் தாது உப்புக்கள். இந்த தாது உப்புகளும் விட்டமின்களும் மிக குறைந்த அளவுதான் ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு நாளைக்கு. ஆனால் அது இல்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உடம்பில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக எனக்கு வந்து கீரை வேண்டாம், எனக்கு பால் வேண்டாம், எனக்கு இந்த உணவு வேண்டாம், எனக்கு பீஸா தான் வேணும், எனக்கு டேஸ்டியான பொருள் தான் வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பொருள் போய் சேரவே சேராது. சேரலைன்னா அப்ப என்ன நடக்கும்? ஆரோக்கிய பிரச்சனை, கண் குறைபாடு, மூளை செயல்பாடு குறைபாடு, ஒவ்வொரு செயல்திறனும் குறைந்து கொண்டே போற குழந்தைகளா, ஆரோக்கியமற்ற குழந்தைகளா, நோய்வாய்ப்படுற குழந்தைகளா மாறாம இருக்கணும் அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் அண்ட் தாது உப்புகள் குழந்தைகளுக்கு போய் சேரணும். அது எல்லாமே ஒரு மிகச்சிறந்த கலவையா. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி முக்கியம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு சரியான ஒரு வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வேணும். வளரணும். வளர்ந்தாதான் அந்த உடம்புல வந்து சரியான அமைப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இந்த விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்காற்றுது நம்முடைய நியூட்ரிசார்ஜ்ல ஒவ்வொரு பொருட்களும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தாது உப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய உடல் செயற்பாடுல ஒவ்வொரு பொருள் செல் டு செல், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஒரு பங்கு பரிவர்த்தனை நடக்கிறதுக்கு இந்த தாது உப்புகள் முக்கிய செயல்பாடு நடக்குது. ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்பும் செயல்படணும் அப்படின்னா அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த கம்யூனிகேஷன், தகவல் தொடர்புக்கு இந்த தாது உப்புகள் மிகச்சிறந்த ஒரு பொருளா இருக்குது. அப்போ இந்த விஷயம் நடந்தால்தான் நம்முடைய உடம்பில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியான வகையில் நடக்கும். அப்போ அந்த உடற்கூறு ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப அதை தெரிஞ்சு கொண்டு இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ நம்ம இதுல சேர்த்திருக்காங்க. அப்ப இந்த தாது உப்புகளும் இந்த விட்டமின்ஸும் சரியான விதத்தில் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல இருக்கிறதுனால நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த ஆரோக்கிய பிரச்சனைகளும் அது வராமல், அவங்களோட நோய் வராமல், மருத்துவரிடம் கொண்டு போக வேண்டிய செலவு இல்லாமல் அவர்களை வருங்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு வீரராகவோ, மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராகவோ, மிகச்சிறந்த ஒரு நாட்டை ஆள்பவராகவோ உருவாக்குறதுக்கான அடித்தளம் இது மூலமா நம்ம குழந்தைகளை உருவாக்க முடியும். அப்போ ஒவ்வொரு பெற்றோரும் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டிய விஷயம், நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் உணவு சரியான உணவு தானா? அது மூலமா நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கிறதா, வருதா, அவங்க வந்து செயல்திறன் அதிகமா இருக்கிறாங்களாங்கிறத கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். அதுவும் ஒரு 6 மாத காலம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிற இந்த காலகட்டத்துல பெற்றோர்கள் ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம், எந்த மாதிரி விஷயங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும்னு எல்லாருக்கும் இப்ப ஓரளவுக்கு அதை குறித்த அறிவுத்திறன் வந்திருக்கும்.
அது எதுல இருக்குன்னு தேடி பார்க்கும்போது நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் அதை திறன்பட அதை அறிந்து கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இப்போ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகள் மிகவும் ஆக்டிவிட்டியா இருக்கிறதுக்கு ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நான் ஒரு 90s 90s வாழ்ந்த குழந்தைகளை அவுட்டோர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, வெளியில போய் விளையாடுற விஷயங்கள் அதிகப்படியா இருந்தது. ஆனா இன்னைக்கு கூட்டு குடும்பத்துல இருந்து ஒரு சின்ன குடும்பம் நியூக்ளியர் ஃபேமிலியா மாறினதுக்கு அப்புறம் குழந்தைகளை நம்ம வெளியே கொண்டு போற விஷயம் குறைஞ்சு போகுது. வெளியே இருக்கிற சூழ்நிலைகளும் ரொம்ப பாதுகாப்பான சூழ்நிலை இல்லாததுனால அந்த குழந்தைகள் உள்ளேயே ஒடுக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் செயல்பாடு குறைவதனால அப்ப அவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வருது. அப்போ அது வராம இருக்கணும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறதுனால நம்முடைய நியூட்ரிசார்ஜ் அந்த குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து உணவை நான் இதுல கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சோ இதை கொடுக்கறதுனால அவங்களுடைய ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சோ இதுல நாம எல்லாருக்கும் தெரிஞ்சு சேர்க்க வேண்டிய இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ங்கிற இந்த பொருள் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கம்பெனி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க எல்லா ஒரு விஷயத்திலையும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல இந்த விஷயங்களை கொடுத்தால் அவங்க வருங்காலத்துல மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு போகலாங்கிறத தெளிவுபட அதை சரி பண்ணியிருக்காங்க. சோ இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதனால நான் கடைசியா கேட்டுக்கிறது எல்லாத்தையும் இந்த வாய்ப்பளித்து கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க